சினிமா உலகத்திலே இந்தியா ஒரு கொடிகட்டி பறக்கின்ற நாடு. அதிலே எம்ஜிஆர், அதாவது இலங்கையிலே பிறந்து கண்டி மாநகரிலே வளர்ந்த எம்ஜிஆர் அவர்கள் இந்தியாவிலே சினிமா துறையிலே நடித்து அவர் ஒரு நடிகரானார். நடிகர் ஆகுவதற்கு முன்பு அவர் மேடை நாடகங்களிலே நடித்திருக்கிறார், அதாவது இந்தியாவிலே. அதுக்கு பிறகுதான் சினிமாவிலே அவர் இடம்பெற்றார். உண்மையிலே ஒரு அழகான ஒரு எம்ஜிஆரை அவர் ஒரு அழகான முறையில் நடிக்கக்கூடியவர். அவருடைய ஃபைட்டுகள் நல்ல அழகாக அமைந்திருக்கின்றன. அதே போன்று சினிமா துறையிலே பல கொடிகட்டி பறந்த ஒரு எம்ஜிஆர் என்று கூற முடியும். அவர் புரட்சி நடிகர் என்று சொல்கிறார். மக்கள் திலகம் புரட்சி நடிகர் எம்ஜிஆர். அவர் தமிழ் சினிமா துறையிலே முக்கியத்துவம் பெற்றவர். அதாவது தமிழ்நாட்டிலே ஒரு நடிகரானார். அது மட்டுமில்லாமல் அவர் முழு இந்தியாவில் ஒரு ஜனாதிபதியை போன்ற ஒரு உள்ளவர் ஆவார் எம்ஜிஆர். எம்ஜிஆர் பல பாடல்களை பாடியிருக்கின்றார், நடித்திருக்கின்றார். மக்கள் திலகம் எம்ஜிஆர் என்று கூறும் தமிழ் மக்கள் விருப்பமான எம்ஜிஆர் என்று தான் கூற முடியும். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் எப்படி அங்கே அறிமுகமானாலோ அதே போன்றுதான் எம்ஜிஆர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் என்று சொல்ல முடியும். எம்ஜிஆரோடு வில்லனாக நடிப்பதற்கும் நம்பியார். ஆனால் எம்ஜிஆர் இடத்தை யாரும் அடைந்து கொள்ள முடியாது. இந்த இந்தியாவிலே விஜய் அவர்கள் எம்ஜிஆர் இடத்தை பிடிக்க முடியாது. அடுத்து ரஜினிகாந்த் அவர்கள் எம்ஜிஆர் இடத்தை பிடிக்க முடியாது. வேறு நடிகர் கமலஹாசன் அவர்கள் எம்ஜிஆர் இடத்தை பிடிக்க முடியாது. ஏனென்று சொன்னால் பொருள் நிறைந்த பாடல்கள், பொருள் நிறைந்த கதை வசனங்கள் என்பது பழைய காலத்தில் இடம்பெறுகின்ற தமிழ் திரைப்படங்கள் தான் இருக்கின்றது. இந்த காலத்தில் இருக்கின்ற தம் பீஸுகள் அந்த நடிகர்களுக்கு ஒப்பானவர்கள் இல்லை என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இஸ்லாத்திலே தடை செய்யப்பட்டுள்ள உருவப்படம் எடுப்பதும் தடை செய்யப்பட்டுள்ளது. ஆனால் அந்நிய கலாச்சாரங்கள் தடை செய்யப்பட்டுள்ளது. ஆனாலும் அதை பார்க்கக்கூடிய உணர்வை தூண்டுவது ஷைத்தானுடைய வேலைதான். இருந்தாலும் ஆசை என்பது மனிதனுக்கு இருப்பதனால் இதை பார்க்கக்கூடிய ஒரு உணர்வு ஏற்படுகின்றது. தமிழ் சினிமா துறையிலே மிகவும் சிறப்பான முறையிலே நடிக்கக்கூடிய எம்ஜிஆர். அதே போன்று இப்போ பாடல்களுக்கு இசையமைக்கக்கூடியது அந்த காலத்திலே பழைய டைரக்டர்கள் இருந்து கொண்டிருந்தார்கள். அதே போன்று இப்போ எஸ்பி பாலசுப்ரமணியன் பாடிய பாடல்கள் கமலஹாசன், ரஜினிகாந்த் போன்றவர்களுக்குத்தான் அது பாடலாக அமைந்தது. ஒரு சில எம்ஜிஆர், சிவாஜி கணேசன் நடிப்பிலே படங்கள் இடம்பெற்ற போதும் எஸ்பி பாலசுப்ரமணியன் பாடினார். அதிகமாக டிஎன் சௌந்தரராஜன் அவர்கள் அதிகமாக எம்ஜிஆர், சிவாஜி கணேசன் அவர்களுக்கு பின்னணி குரல் கொடுத்திருந்தார். அந்த அளவுக்கு அவர்களுடைய குரலை போன்றது தான் டிஎம் சௌந்தரராஜன் அவர்களுடைய குரல். எம்எஸ் விஸ்வநாதன் அதற்கு இசையமைத்திருப்பதும் அது குறிப்பிடத்தக்கது. இந்திய காலத்தை விட பழைய காலத்து பாடல்கள் பொருள் நிறைந்ததும் அறிவுத்திறன் நிறைந்ததும் பார்க்கக்கூடியதுமாக இருந்தது. சினிமா துறையிலே மறக்க முடியாதது எம்ஜிஆர் படங்கள் மற்றும் சிவாஜி, ஜெமினி கணேசன், அவர் சரத்குமார் போன்றவர்கள் மற்றும் சரத்குமார் மற்றும் நம்பியார் அவர்களும் இந்த எம்ஜிஆருக்கு போட்டியாக வில்லனாக நடித்திருந்தார். அவர் நல்ல முறையில் ஃபைட் பண்ணக்கூடிய எம்ஜிஆர் அவர்கள்
நம்பியாருடன் ஃபைட் பண்ணக்கூடிய சிவாஜி கணேசன் அவர்களும் நல்ல முறையில் ஃபைட் பண்ணக்கூடியவர்கள். இன்றைய காலத்திலே இருக்கின்ற தமிழ் நடிகர்கள் சும்மா டம்மி பீஸாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு மக்களுக்கு உதவி செய்கின்ற நோக்கமோ ஒன்றுமில்லை. விஜய் அவர்கள் சும்மா இருந்து கொண்டு அவர்கள் இந்தியாவிலே சும்மா அது ஒரு வில்லனாக நடிக்கவில்லை. கதாநாயகன் நடித்திருந்தாலும் கூட இவர்கள் இந்த எம்ஜிஆர் இடத்தையோ சிவாஜி இடத்தையோ பிடிக்க முடியாது. அதேபோல் ரஜினிகாந்த் ஒரு பிச்சைக்காரன். அவன் ஒரு சாத்திக்கும் ஒருவருக்கும் கொடுக்க மாட்டான். அதேபோல் விஜயகாந்த் அவனும் கொடுக்கவில்லை. மக்களுடைய சல்லியை எடுத்துக்கொண்டு அவர்கள் மக்களுக்கு உதவி செய்யக்கூடியவராக இருந்து கொண்டிருக்கிறார். அப்படி இருந்தார். அதே போன்று விஜய் இந்த மக்களிடம் குரல் கொடுத்துவிட்டு சும்மா போகிறவர்கள் தான். அவர் எம்ஜிஆர் இடத்தையோ சிவாஜி இடத்தையோ பிடிக்க முடியாது. அவர்களுக்கு அந்த அரசியல் கலைகள் அவர்களுக்கு இல்லை. அரசியலை பற்றி பேசினவர்களுக்கு தான் அரசியல் பற்றி தெரியும். ஆனால் அவர்கள் பணத்தின் மூலமாக அரசியலுக்கு வரக்கூடியவராக இருக்கின்றார். அதே போன்று இன்னும் சிலவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். நடிகைகளும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களை ஒரு பிச்சைக்காரர்கள் என்று தான் கூற முடியும். ஆனால் எம்ஜிஆரை போல கொடை கொடுக்கிறவர்கள் இந்த இந்தியாவில் இருக்க முடியாது என்பதையும், சிவாஜியை போன்று நடிக்கக்கூடியவர்கள் ஒருவரும் இருக்க முடியாது. எம்ஜிஆரை போல கொடை கொடுக்கக்கூடியவர் தமிழ் நாட்டில் இருக்க முடியாது. தமிழர்களுக்கென உரிமைகளை பெற்று கொடுத்தவர் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது.